Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸைஸ் 3.2ல செகண்ட் சம் வந்து பார்க்க போறோம். கொடுத்திருக்க ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ்க்கு வந்து எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா 4x²y, அடுத்து 8x3y². இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எல்சிஎம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த 4x²y நான் எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா 4x²y நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இதை நடுவில் மட்டும் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா 8x3y². இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா 4 × 2 எழுதிக்கிறேன் 8. அடுத்து x³ எப்படி எழுதிக்கிறேன் பார்த்தோம்னா x² × xன்னு எழுதிக்கிறேன். y² y × y எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு 4 இந்த 4 காமனாக இருக்குது. அப்படின்னா LCM is equal to ஒரு 4 வந்து எனக்கு காமனாக இருக்குது. அடுத்து எனக்கு ஒரு 2 தனியாக இருக்குது, அந்த தனியாக இருக்கிற 2வையும் எழுதிக்கிறேன். அடுத்து x² எதுக்கு காமனாக இருக்கிறத பார்க்குறோன்னு பார்த்தோம்னா காமனாக இருக்கிறத ஒரு வாட்டி எழுதுனா போதும். அப்படின்னா x² 2 வாட்டி காமனாக இருக்கா, நான் ஒரு வாட்டி மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து ஒரு x வந்து எனக்கு தனியாக இருக்குது. அடுத்து ஒரு y வந்து எனக்கு காமனாக இருக்குது, அதனால் அதை ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். ஒரு y எனக்கு தனியாக இருக்குது, அதை எழுதிக்கிறேன். அப்படின்னா 4 × 2ங்கிறப்ப 8 வந்து கிடச்சிருக்கும். அடுத்து x² × xங்கிறப்ப x³, அடுத்து y × yங்கிறப்ப எனக்கு y² வந்து கிடச்சிருக்கும். நான் எல்சிஎம்மோட வேல்யூ 8x3y² கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா 9a³b², அதுக்கப்புறம் 12a²b²c வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 9a³b² எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா 3 × 3 நான் எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா a³ எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா a² × a எழுதிக்கிறேன். b² எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா b² நான் எழுதிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா 12a² b²c. இந்த 12 நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா 3 × 4 = 12. அடுத்து a² நான் அப்படியே வச்சுக்கிறேன், b² நான் அப்படியே வச்சுக்கிறேன், c அப்படியே எழுதிக்கிறேன். இப்போ இந்த இதில் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்ங்கிறப்ப 3 எனக்கு காமனாக இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். அடுத்து ஒரு 3 தனியாக இருக்குது, அந்த 3 எடுத்து எழுதிக்கிறேன். ஒரு 4 தனியாக இருக்குது, அந்த 4 எழுதிக்கிறேன். அடுத்து a² எனக்கு காமனாக இருக்குது, அதை ஒரு வாட்டி மட்டும் எழுதிக்கிறேன். அடுத்து a எனக்கு தனியாக இருக்குது, அதை எழுதிக்கிறேன். b² எனக்கு காமனாக இருக்குது, அதை ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். அடுத்து c ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். அப்படின்னா எல்சிஎம்மோட வேல்யூ என்ன கிடைக்கும் பார்த்தோம்னா 3 × 3 = 9, 9 × 4 = 36. அடுத்து a² × aங்கிறப்ப a³ வந்து கிடச்சிருக்கும். அடுத்து b², அடுத்து c. அப்படின்னா எல்சிஎம்மோட வேல்யூ 36, a³ b² c வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது செகண்ட் சப்டிவிஷன். அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் 3 பாலினாமியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மூணுமே வந்து பார்த்தோம்னா 16m, அடுத்து 12m² n², அடுத்து 8n². அப்படின்னா இந்த 16m நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா 4 × 4 = 16. அடுத்து இந்த m தனியாக எழுதிக்கிறேன். அடுத்து 12m² n². இதை எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா 12 எப்படி எழுதிக்கிறேன்னா 4 × 3 = 12 எழுதிக்கிறேன். m² நான் m × m எழுதிக்கிறேன், n² அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து 8n². 8n² நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா 4 × 2 = 8. அடுத்து அந்த n² தனியாக எழுதிக்கிறேன். அப்படின்னா இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கணுங்கிறப்ப மூணுலேயுமே எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா 4 1 டைம்ஸ் வந்து மூணுலேயுமே காமனாக இருக்குது, அதனால் அதை ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். அடுத்து ஒரு 4 இருக்குது, அந்த 4 நான் ஒரு வாட்டி எழுதிக்கிறேன். அடுத்து ஒரு 3 கிடச்சிருக்கு, அந்த 3 எழுதிக்கிறேன். அடுத்து ஒரு 2 இருக்குது, அதை எழுதிக்கிறேன். அடுத்து m வந்து எனக்கு 2 டைம்ஸ் வந்து காமனாக இருக்குது, அதனால் 1 டைம்ஸ் எழுதிக்கிறேன். அடுத்து வந்து ஒரு m இருக்குது, அந்த m எடுத்துக்கிறேன். அடுத்து n² ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது, அதனால் ஒரு n² எழுதிக்கிறேன். அப்படின்னா 4 × 4ங்கிறப்ப 16, 16 × 2 = 32, 32 × 3 = எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 48 வந்து கிடச்சிருக்கும். m × mங்கிறப்ப m² × n² கிடச்சிருக்கு. அப்படின்னா தேர்ட் சப்டிவிஷனோட எல்சிஎம் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 48m² × n². அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா p² - 3p + 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுங்கிறப்ப அதை சால்வ் பண்ணணும். அப்படின்னா நான் 2 நம்பர் சூஸ் பண்ணால் அதை மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும், அதை ஆட் பண்ணால் -3 கிடைக்கணும். அப்படின்னா -2 -1ங்கிறத நான் சூஸ் பண்ணியிருக்கேன் நம்பர். அப்படின்னா -2யும் -1யும் மல்டிப்ளை பண்ணால் 2 கிடச்சிடும், ஆட் பண்ணோம்னா -3 கிடச்சிடும். அப்படின்னா எனக்கு வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா p - 2 × p - 1 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து p² - 4. இந்த p² - 4 எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா p² 4க்கு பதிலாக நான் 2² எழுதிக்கிறேன். அப்படின்னா இதை நான் இன்னும் சால்வ் பண்ணணும்னா a² - b²ங்கிற ஃபார்முலா ஃபார்மேட். அப்படின்னா a + b × a - b. அப்படின்னா p + 2 × p - 2 எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதோட எல்சிஎம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் வேல்யூ கண்டுபிடிக்கணுங்கிறப்ப எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா p - 1 எனக்கு காமனாக இருக்குது. அடுத்து p - 2 ஒன்று தனியாக இருக்குது. அடுத்து p + 2 ஒன்று தனியாக இருக்குது, அதை எழுதிக்கிட்டேன். அப்படின்னா இதோட எல்சிஎம் வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா p - 1 × p - 2 × p + 2 எனக்கு கிடச்சிருக்கு. இதான் வந்து எனக்கு எல்சிஎம்மோட வேல்யூ. அடுத்தது ஃபிஃப்த்து சப்டிவிஷன்.
அடுத்து ஃபிஃப்த் சப்டிவிஷனில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 2x² - 5x - 3. இப்போ இதை கண்டுபிடிக்கணுங்கிறப்ப நான் இதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மூலமாக தான் சால்வ் பண்ண போகிறேன். இதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மூலமாக சால்வ் பண்ணனா 3 2s are 6 அப்படின்னா -6 அடுத்து -5. நான் 2 நம்பர் சூஸ் பண்ணோம், அதை மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும், ஆட் பண்ணால் -5 வந்து வரணும். நான் சூஸ் பண்ணக்கூடிய 2 நம்பர் என்னென்னு பார்த்தோம்னா 5 and 1. இல்லைனா நான் வேறு நம்பர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். 3 and 2 வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா 3 and 2 வந்து சூஸ் பண்ணுறப்ப ஆனால் இந்த 2 நம்பருக்குமே ரெண்டுமே சால்வ் ஆகலை. அப்படிங்கிறப்ப நான் எந்த நம்பர் சூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம்னா 6 1s are 6ன்னே நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அப்படிங்கிறப்ப நான் இந்த இடத்துல மைனஸ் போட்டேன்னா -6 × 1ங்கிறப்ப -6, அடுத்து -6 + 1ங்கிறப்ப -5 வந்து கிடச்சிருக்கு. இதை நான் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 2ஆல் டிவைட் பண்ணால் 2 1s are, இது 2 3s are வந்து எனக்கு கிடச்சிருக்கும். இது வந்து எனக்கு x - 2ன்னே கிடச்சிருக்கும். அப்படின்னா நான் இதை எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தோம்னா x - 3 அடுத்தது x - 1/2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இது என்ன சால்வ் பண்ணேன்னா x - 3 இது 2x - 1/2ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்துல /2 எழுதணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் x - 3 × 2x + 1ங்கிறது தான் இதோட ஃபேக்டராக எனக்கு இருந்திருக்கும். அப்படின்னா இது கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து இந்த இதை கண்டுபிடிக்கலாம். அப்படின்னா 4x² - 36. இதில் ரெண்டுமே 4 டேபிள் வரக்கூடிய நம்பர்ஸ். ஆனால் ஒரு 4 காமனாக எடுத்துட்டோன்னா x² - 9 வந்து எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா 4 × x². இதை நான் 9 எப்படி எழுதிக்கலாம் பார்த்தோம்னா 3² எழுதிக்கலாம். அப்படின்னா 4 × இது a² - b² ஃபார்முலா ஃபார்மேட். அப்படின்னா x + 3 × x - 3 தான் எனக்கு ஆன்சராக இருக்கும். அப்படின்னா x - 3 ரெண்டுமே காமனாக இருக்குது. அப்படின்னா LCM = ஒரு x - 3யை நான் காமனாக எடுத்துடுறேன். அடுத்து ஒரு 4 வந்து எனக்கு தனியாக இருக்குது, அந்த 4ஐ தனியாக எழுதிக்கிறேன். அடுத்து ஒரு 2x + 1 எனக்கு தனியாக இருக்குது எழுதிட்டேன். அடுத்து ஒரு x + 3 எனக்கு தனியாக இருக்குது, அதை எடுத்து எழுதிட்டேன். அப்படின்னா LCMோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா 4 × x - 3 × 2x + 1 × x + 3ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. இதான் வந்து ஃபிஃப்த் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து 6th சப்டிவிஷன் பார்ப்போம். இந்த 6th சப்டிவிஷனில் மொத்தம் 3 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பேர் வந்து எழுதிக்கிறேன் நான் 2x² - 3xy (2). இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா ரெண்டுலேயுமே எனக்கு ஒரு x வந்து நான் காமனாக எடுத்துகிறேன். எக்ஸை காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு x × 2 × x - 3yன்னுட்டு கிடச்சிருக்கும். இதுக்கு எனக்கு (2) கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த (2) ரெண்டுக்குமே தனித்தனியாக கொடுக்குறேன். அப்படின்னா x² × 2x - 3y (2) எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா 4x - 6y (3). இதில் ரெண்டுமே பார்த்தோம்னா 2 டேபிளில் வரக்கூடிய நம்பர்ஸ். அதனால் ஒரு 2ஐ நான் காமனாக எடுத்துட்டேன்னா 2x - 3y வந்து கிடச்சிருக்கும் (2). அப்படின்னா இதில் 2க்கு நான் க்யூப் கொடுத்தேன்னா 2³ × 2x - 3y (3) கிடச்சிருக்கும். அப்படின்னா 2ஓட க்யூப் வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 8 × 2x - 3y (3) கிடச்சிருக்கு. அப்படின்னா 8x³ - 27y³ எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்த டேர்மில் வந்து பார்த்தோம்னா இது 8 நான் எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா 2x³ எழுதிக்கலாம். 27 எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா 3y³ எழுதிக்கலாம். அப்படின்னா இது a³ - b³ ஃபார்முலா ஃபார்மேட். அப்படின்னா அது எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தோம்னா a - b அப்படின்னா 2x - 3y. அடுத்தது a² + ab + b². அப்படின்னா a²ங்கிறப்ப 4x². அடுத்து a × bங்கிறப்ப 6 × xy. அடுத்து b²ங்கிறப்ப 9y² கிடச்சிருக்கும். இப்போ நான் எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்ங்கிறப்ப நான் இது 3 டேர்ம்ஸை யூஸ் பண்ணி தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ இதில் எனக்கு ஒரு 8ங்கிற நம்பர் மட்டும்தான் எனக்கு இருக்குது. அதனால் அந்த 8ங்கிற நம்பரை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா எனக்கு x² ஒரு x² மட்டும்தான் காமனாக வெளில இருக்குது. அதனால் அந்த x² நம்பர் வேரியபிளை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து 2x - 3y (2), அடுத்து 2x - 3y (3), அடுத்து 2x - 3yன்னுட்டு எனக்கு 3லையுமே 2x - 3y இருக்குது. அதில் ஹையஸ்ட் டேர்ம் என்னென்னு பார்த்தோம்னா 2x - 3y (3), அதை எடுத்து எழுதிட்டேன். அடுத்து எனக்கு எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 4x² + 6xy + 9y² வந்து எனக்கு இருக்குது. அப்படின்னா இதோட எல்சிஎம் வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 8x² × 2x - 3y (3) × 4x² + 6xy + 9y² கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலோ அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.